ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து இ-ஃபைலிங் பண்ணுறப்ப, அதாவது உங்களோட வருமான வரி தாக்கல் செய்யறப்ப நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ண நம்மளோட பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து மறந்துருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து மறுபடியும் நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து www.incometax.gov.in அப்படிங்கிற நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து லாகின் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட பேன் நம்பர் வந்து அடிக்கணும். பேன் நம்பர் அடிச்சுட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணவே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இதில் அடிச்சுட்டு நம்ம லாகின் பண்ணிடலாம். இப்போ பாஸ்வேர்டு தெரியல, அதனால் வந்து கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்டர் யூசர் ஐடின்னு மறுபடியும் வரும். இதில் வந்து உங்களோட பேன் நம்பர் அடிச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவே இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஓடிபி, அதாவது உங்கள் ஆதார் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர வச்சு நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தால் அதை வச்சு ரீசெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக இ-ஃபைலிங் பண்ணப்போ கொடுத்த மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து மெயில் ஐடி, இதில் வந்து ஓடிபி வர வச்சு நம்ம பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்தது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கொடுக்கணும். இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். நீங்கள் அது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து வந்திருக்கும். அந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம இங்கே அடிச்சுட்டு நம்ம வெரிஃபை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை வந்து அடிச்சுட்டு வெரிஃபை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஆப்ஷன் வரும். அதில் கீழே வந்து செட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து அதாவது 8 அல்லது அதுக்கு மேலே வந்து பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், இந்த இதெல்லாம் அடங்கியதான் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து க்ரீனில் காமிக்கும். க்ரீனில் காமிச்சோமே கீழே வந்து அந்த பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் அடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற கீழே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ரீசெட் ஆயிரும். இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆயிரும். இப்போ நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐடி ஆஃபீஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது டிடிஎஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு மறந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. இது மாதிரி நம்ம வந்து ரீசெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.